Hi guys, hope you all are doing good. First of all, a hearty congratulations for those who have cleared in Jan 2026 exams. And யாரெல்லாம் கிளியர் பண்ணலையோ இட்ஸ் ஓகே, யுவர் சக்ஸஸ் ஜஸ்ட் டிலேட் அண்ட் இட் இஸ் நாட் டினைட். நம்ம லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு சின்ன சின்ன இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அது என்னன்னு பார்த்து இப்போ கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மே 26 கண்டிப்பாக வி கேன் பி சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்த பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ரீசெண்டாக இந்த Jan 2026 ரிசல்ட்ஸ் வந்தப்போ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கிளியர்ட் அண்ட் நிறையா பேர் லாவில் எக்ஸாம்ஷனும் எடுத்திருக்காங்க. பட் அட் த சேம் டைம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, மேம் எனக்கு லாவில் கான்செப்ட்ஸ்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அது எல்லாமே எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு எந்த கொஷினில் எந்த செக்ஷன் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமும் நல்லா தெரியுது, பட் ஸ்டில் எக்ஸாம்ஸில் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்றது ஜென்ரலி காமனாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு குவெரியாக இருக்குது. இது மெயினாக எதனால் வருது அப்படின்னு நான் சொல்வேன்னா, இப்போது அக்கௌண்ட்ஸோ இல்லை காஸ்டிங்கோ எஃப்எம்மோ அந்த மாதிரி எனி ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் டு ரைட் அண்ட் ப்ராக்டிஸ். அண்ட் அதுவே சில பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, எழுதி பார்க்க மாட்டாங்க, சும்மா கண்ணால் பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ லா மாதிரி ஒரு தியரி சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா, அதுக்கான ப்ராப்பரான ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுக்கிறது இல்லை. இப்போ ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியமானு கேட்டால் எஸ், ரொம்ப முக்கியம் தான். ஏன் அப்படின்னா, நமக்கு என்னதான் கான்செப்ட் தெரிஞ்சாலும் நம்ம அந்த கான்செப்டை கொஷினில் கரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம லாவில் என்ன செக்ஷனில் என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதினா தான் வி ஆர் கோயிங் டு கெட் மார்க்ஸ். அதர்வைஸ் நம்ம ஓன் வேர்ட்ஸில் எழுதும்போது நம்ம என்ன தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக எழுதியிருந்தால் கூட கீவேர்ட்ஸ் இல்லாட்டி வி வில் ஆப்வியஸ்லி லூஸ் அவர் மார்க்ஸ். ஸோ இப்போது அதுக்கு நமக்கு கரெக்டான ப்ராப்பரான ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்க யாராவது அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா, this time we are planned a workout batch for May 26 for both law and TT. ஓகே, இப்போ இந்த பேட்ச்சில் யார் மேம் ஜாயின் பண்ணலாம், யாருக்கு இந்த பேட்ச் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், மேம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமே எழுத போகிறேன், நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டரே மே அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன், நான் இது வரைக்கும் கிளாஸ் எதுவுமே பார்த்ததில்லை அப்படின்னா உங்களுக்கான பேட்ச் இது கிடையாது. தயவு செஞ்சு இந்த பேட்ச் பக்கம் நீங்கள் வந்துடாதீங்க. இந்த பேட்ச் யாருக்கு அப்போது அப்படின்னு கேட்டால், மேம் நான் ஆல்ரெடி ஒரு தடவை ஃபுல்லாக சப்ஜெக்ட் படிச்சிருக்கேன், எனக்கு கான்செப்ட் எல்லாம் ஓரளவு தெரியும், எனக்கு இப்போ குவிக்காக மே எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் வேணும் அலாங் வித் த ப்ராக்டிஸ், ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னா உங்களுக்கான பேட்ச் தான் இது. ஸோ அப்போ திஸ் பேட்ச் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி டிசைன்டு ஃபார் யார் அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு தடவை ஃபுல் சப்ஜெக்ட்டும் கேட்டிருக்கீங்க, கான்செப்டில் ஓரளவு நாலேஜ் இருக்குது அப்படின்னா யூ கேன் கம் அண்ட் ஜாயின் திஸ் கிளாஸ். அண்ட் இப்போது நம்ம இந்த கிளாஸில் வெறும் கொஷின்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்ணுவோமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நம்ம குவிக் ரிவிஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ் பண்ணிடுவோம். ஒரு 100% ஆஃப் த சிலபஸுமே நம்ம குவிக்காக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு டீட்டெயில்டு ரெகுலர் கிளாஸ் மாதிரி இருக்காது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது டீட்டெயில் ரெகுலர் கிளாஸ் மாதிரி இருக்காது. இது ஒரு குவிக் கான்செப்ட் ரிவிஷன் கிளாஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். பேசிக்காக பாஸ்ட் அட்டெம்ப்ட்ஸில் உள்ள ஆர்டிபி கொஷின்ஸ், எம்டிபி கொஷின்ஸ், தென் ஆல் பாஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ், ஐசிஏ கொஷின்ஸ், இந்த எல்லா கொஷின்ஸுமே சால்வ் பண்ண போகிறோம். பேசிக்காக கொஷின் சால்வ் பண்ணுறது தான் இந்த பேட்சோட மெயினான இன்டென்ஷனே. ஸோ ஓகே, இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் 23rd March ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கிளாஸோட டைமிங்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, லா ஈவினிங் 5:30 7:15 வரைக்கும் போக போகுது. அண்ட் டிடி ஈவினிங் 7:30 9 PM வரைக்கும் போக போகுது. அண்ட் இந்த கிளாஸ் 3 மோட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்க போது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் பர்ச்சேஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ். அதர்வைஸ் நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் வரணும் அப்படின்னா யூ கேன் கம் டு ANM கிளாஸஸ் அட் நுங்கம்பாக்கம். அங்கே வந்து நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸும் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரெக்கார்டடும் செட் ஆகாது, ஃபேஸ் டு ஃபேஸும் என்னால் வர முடியாது அப்படின்னா வி ஆல்சோ ஹாவ் லைவ் ஃப்ரம் ஹோம் பேட்ச். நீங்கள் வீட்டிலேருந்தே லைவில் யூ கேன் அட்டன் த கிளாஸ். இந்த கிளாஸோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் இப்போ நீங்கள் லா மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா யூ ஷுட் பே 2000 + GST. இல்லை நீங்கள் வெறும் டிடி மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்கன்னா யூ ஷுட் பே 2000 + GST. இல்லை யூ ஆர் கோயிங் டு பை அ காம்போ, லா அண்ட் டிடி காம்போ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா யூ ஷுட் பே 3500 + GST. கிளியர்? அண்ட் இந்த பேட்ச் எவ்வளோ டேஸ் போகும் அப்படின்னா அரௌண்ட் 25 to 30 days வரைக்கும் இந்த பேட்சோட டியூரேஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கம்ப்ளீட்டாக ஹோல் சப்ஜெக்ட் 100% குவிக்காக ஒரு தடவை கான்செப்ட்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ண போகிறோம். அண்ட் நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பேட்சோட மெயின் இன்டென்ஷனே என்ன அப்படின்னு சொன்னால்,
நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை எழுதி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி ஃபெயில் ஆகிட்டோம். ஸோ இந்த தடவை நம்ம கம்பேக் கொடுக்கணுன்னா சாதாரண கம்பேக்காக இருக்கக்கூடாது. அந்த பேப்பர் எழுதுகிற பேப்பரில் நம்ம ஷார்ட்டாக எக்ஸம்ஷன் எடுக்கணும். இந்த பேட்சோட மோட்டோவும் அதுதான், இந்த ஒர்க் அவுட் பேட்சோட மோட்டோவும் அதுதான். ஸோ லா அண்ட் டிடி நம்ம இந்த பேட்ச் முடிச்சதுக்கப்புறமா ஷார்ட்டாக அபவ் 60+ நம்ம எடுக்க போகிறோம். திஸ் இஸ் அவர் டார்கெட் அண்ட் திஸ் இஸ் த டார்கெட் ஃபார் திஸ் ஒர்க் அவுட் பேட்ச். கிளியர்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பேட்ச். If you have any other doubts or நீங்கள் register பண்ணணும் அப்படின்னா you can contact 95008 and 10008 or otherwise உங்களுக்கு வேணும் அப்படின்னா you can contact me in WhatsApp for any other doubts also. So that's all guys. Thank you so much. Happy learning with A&M classes.